Hi everyone. In this segment of 2 in 1, we are going to see the part 5. In part 5, we have quite interesting words in queue. And then would like to request one thing. I given transcript of English the in Hindi words. So please try to make them understand the Hindi words. Instead, you read the transcript of English. Why? Because while you're reading the transcript of English, that pronunciation it might be goes wrong. Okay, let me clarify following the words how come the pronunciation will go wrong, right? So please make them understand the Hindi words, learn the Hindi words, try to make them read it. Definitely that pronunciation also it will become so well, right? Before see those words, welcome to the channel Hindi Polyglots. This is Gopinath Subramania. Shall we those shall we see the those words? Come, let's begin. இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிற முதல் வார்த்தை வந்து கேள்வி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹிந்தி வார்த்தைக்குரிய டிரான்ஸ்கிரிப்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த ஹிந்தி வார்த்தையை எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ட் அந்த இங்கிலீஷில் படிக்கும்போது அந்த உச்சரிப்புகள் தப்பாக போகலாம், அந்த வார்த்தை தப்பாயிரும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஹிந்தி வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உச்சரிப்பும் கரெக்டாக இருக்கும், அந்த வார்த்தையும் தப்பாக போகாது. இது ஒரு சப்போர்ட்டுக்காக தான் நான் ப்ராக்கெட்டில் வந்து இந்த இங்கிலீஷ் வெர்ஷன் கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு அது எப்படி மிஸ்டேக் ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வேர்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ரைட். இப்போ முதல் வார்த்தை வந்து கேள்வி. கேள்வி அப்படின்னா பிரசன். பிரசன் சவால், ரெண்டுத்துக்கும் கேள்வின்னு அர்த்தம். இப்போ சவால்ங்கிற வார்த்தை வந்து தமிழில் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக ஹிந்தியில் வந்து சவால் அப்படின்னா கேள்வி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிரசன். இந்த ப்ரெசன்கிற வார்த்தை இந்த கொஸ்டின் பேப்பரில் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் சவால்ங்கிற வார்த்தையை கலோக்கியில் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். ப்ரெசன் சவால் அப்படின்னா கேள்வி அப்படின்னு அர்த்தம். அடுத்த வார்த்தை வந்து பதில். பதில் அப்படின்னா உத்தர் ஜவாப். உத்தர் அப்படின்னா பதில். இதுலேயும் அப்படி தான். உத்தருங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜவாப் அப்படிங்கிறது கலோக்கியில் யூஸ் பண்ணுவாங்க. ஜவாப் தோ, பதில் சொல்லு, பதில் கொடு அப்படிங்கும்போது கலோக்கியில் பேசும்போது ஜவாப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. உத்தருங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணும்போது வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உத்தருங்கிறதுக்கு வந்து வடக்கு அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக அந்த சென்டென்ஸை பார்த்து இந்த வார்த்தை வந்து என்ன மாதிரியான மீனிங் கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பதில் அப்படின்னா உத்தர் ஜவாப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? காடு. காடு அப்படின்னா ஜங்கிள் ஒன். ஜங்கிள் ஒன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்கிரிப்டில் கொடுக்கும்போது மீனிங் தப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஒன் அப்படிங்கிறத வந்து விஏஎன் அப்படின்னு போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வேன் அப்படின்னு படிச்சிருவீங்க. இப்போ ஒன் வியூஎன் அப்படின்னு போட்டதுனால ஏதோ அந்த உச்சரிப்புக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். சில பேர் ஒன் அப்படின்னு படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஹிந்தி வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எழுத்துக்கூட்டி ஹிந்தி வார்த்தையை படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தப்பு வராது. இது ஒரு சப்போர்ட்டிங்காக தான் கொடுக்குறேன் நான். சரிங்களா? ஸோ ஹிந்தி வார்த்தையை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் எழுத்துக்கூட்டி படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக இந்த தப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். ஜங்கிள் ஒன் அப்படின்னா காடு அப்படின்னு அர்த்தம். இந்த வனம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பாதியாக இருக்கும் அந்த ஷார்ட் ஃபார்ம் ஒன். வனம் அப்படின்னுடைய சுருக்கமாக இருக்குது ஒன். ஜங்கிள் ஒன் அப்படின்னா காடு. அடுத்தது வந்து வானம். வானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஆகாஷ், ஆஸ்மான். ஆகாஷ்வாணி செய்திகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆகாஷ்வாணி அப்படின்னா ஆகாய மார்க்கமாக வர்றதுனால அது ஆகாஷ்வாணி அப்படிம்பாங்க.
ஸோ இந்த ஆகாஷ்ங்கிற வார்த்தை உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆகாஷ், ஆஸ்மான். ஆஸ்மான் அப்படின்னாலும் வானம், ஆகாஷ் அப்படின்னாலும் வானம். சரிங்களா? இந்த ஆஸ்மான்ங்கிற வார்த்தை தான் உங்களுக்கு புதுசாக இருக்கும். இது மேக்ஸிமம் ப்ரொஃபஷனலாக அந்த செய்தி ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆகாஷ்ங்கிறது கொஞ்சம் கலோக்கியில் யூஸ் பண்ணுறது. சரிங்களா? அடுத்த வார்த்தை வந்து புத்தகம். புத்தகம் அப்படின்னா கிதாப், புஸ்தக். இந்த புஸ்தக்ங்கிற வார்த்தை வந்து புத்தகத்தினுடைய ஷார்ட் ஃபார்ம் மாதிரி இருக்கும். புஸ்தக், கிதாப் ரெண்டுமே கலோக்கியில் யூஸ் பண்ணுவாங்க. கிதாப்ங்கிற வார்த்தையும் புஸ்தக்ங்கிற வார்த்தையும். ஸோ புத்தகம் அப்படின்னா கிதாப், புஸ்தக் அப்படின்னு அர்த்தம். அத்தியாபக், சிக்ஷக். ஆசிரியரை வந்து அத்தியாபக், சிக்ஷக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிக்ஷக், அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர். தலை, அதாவது ஹெட். சிர், மஸ்தக் அப்படின்னா தலைன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே கை, ஹாத்துன்னு பார்த்தோம் இல்லையா? கரம், சிரம், புறம் நீட்டாதீர்கள். இந்த சிர், அந்த சிரம் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் சிர் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிறுங்கிறத வந்து உச்சரிப்புக்காக சிஐஆர்னு போட்டிருக்கேன். சில பேர் சார் அப்படின்னு படிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹிந்தி வார்த்தையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. சரிங்களா? சிர், மஸ்தக் அப்படின்னா தலை அப்படின்னு அர்த்தம். இப்போ பஸ்ஸில் எழுதியிருப்பாங்க இல்லையா? கரம், சிரம், புறம். சிரம் அப்படின்னா தலைன்னு அர்த்தம். கை, தலையெல்லாம் வெளியே நீட்டாதீங்க அப்படின்னு எழுதி அந்த ஒரு காரணம் தான். இந்த வார்த்தை தமிழ்லேருந்து வந்தது தான் இந்த சிறுங்கிற வார்த்தை. சிரம், சிர், மஸ்தக் அப்படின்னா தலை அப்படின்னா. அரசன். அரசன் அப்படின்னா ராஜா, நரேஷ். இது ரெண்டுமே பேர் தான். நீங்கள் ராஜாங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறது தான். நரேஷ் அப்படின்னா அரசன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நரேஷன் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து அரசன் அப்படின்னு அர்த்தம். ராஜா, நரேஷ் அப்படின்னா அரசன். படம். படம் அப்படின்னா சித்திர, தஸ்வீர். சித்திரகலா அப்படிம்பாங்க. சித்திரகலா அப்படின்னா படக்கலை. சித்திர, தஸ்வீர் அப்படின்னா படம் அப்படின்னு அர்த்தம். படத்துக்கு போகிறேன் நான் சித்திர, அந்த ஹிந்தியில் பேசும்போது சித்திரங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுவாங்க. சித்திர, என்ன மூவி இந்த மாதிரி இந்த மூவிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சித்திரங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. சித்திர, தஸ்வீர் அப்படின்னா படம் அப்படின்னு அர்த்தம். பாதை அப்படின்னா ராஸ்தா, மார்க. ராஸ்தா, மார்க. இந்த ராஸ்தாங்கிறது கலோக்கியில் யூஸ் பண்ணுவாங்க. மார்க அப்படின்னா இந்த ஜங்ஷனில், ட்ரெயின் ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கமாக வரும், இந்த ட்ரெயின் வந்து இந்த மார்க்கமாக வரும் அப்படின்னா இந்த பாதை வழியாக வரும், இந்த பிளாட்ஃபார்ம் மார்க்கமாக வரும், இந்த மார்க்கமாக செல்லும், அதாவது அந்த ஊர் மார்க்கமாக செல்லும் அப்படிங்கும்போது அந்த ஊர் பாதை வழியாக போகும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் சொல்லுவாங்க. மார்க அப்படின்னா பாதை. ராஸ்தா, மார்க அப்படின்னா பாதைன்னு அர்த்தம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.